जानकीकांतस्मरणे जय जय राम राम। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीष सुखसौनिक भीष्मदल्भ्यान् रुक्मांगद अर्जुन वतिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। अरे नामैव 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 मम जीवनं कलौ नास्त्येव 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 गति अन्यथा। गोपिका जीवन स्मरणे गोविंद गोविंद। यावत् वित्तोपार्जन सक्ते तावत् निज परिवारो रक्ते। पश्चा जीवती जर्जर देहे वार्तां कोपी न बृजति। பகவத் பாடலுடைய வரி நிஜ பரிவாரோ அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருக்காரு. பரிவாரம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவா. இந்த சுற்றி இருக்கிறவாள் நிஜமானவாள் இருப்பா, பொய்யானவாள் இருப்பா. அவ்வளோதான் நிஜ பரிவாரோ ரக்த. பொய்யா இருக்கிறவா ஒரு அனுகூலத்தோட காரியத்துக்கு வந்திருப்பா, காரியம் முடிஞ்சு போயிடுவா. அவள் நம்ம பரிவாரமே கிடையாது. சில நேரம் இருப்பா, கிளம்பிடுவா. நிஜமாவே இருக்கா இல்லையா, அவா கூட என்ன அப்படிங்கிறார், யாவத் வித்தோபார்ஜன சக்த. உங்ககிட்ட ஒரு அந்தஸ்து, உங்ககிட்ட ஒரு அதிகாரம், உங்ககிட்ட ஒரு பணபலம் இல்லை பதவி பலம் இருக்கிற வரைக்கும் நிஜ பரிவாரம் கூட இருக்கும். இது பிரத்யட்சமாக பார்த்துன்னு இருக்கோம், குடும்பத்திலேயே பார்த்துன்னு இருக்கோம். பணம், பதவி, அழகு, அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருத்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தராக விலக ஆரம்பிச்சிருவோம். இப்படி விலகிறது எந்த மட்டும் இருக்குது அப்படின்னா, பெத்த பிள்ளையே அப்பான வெள்ளை அமிச்சு விடுற காலமாக இருக்குது. பசாஜீவதி ஜர்ஜர் தேகே. ஒரு வயசுக்கு அப்புறம் கைகால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு கோல் இல்லாமல் நடக்க முடியாது. அடுத்தவா துணை இல்லாமல் சாப்பிட முடியாது. நம்மளை நம்ம வருத்திண்டு ஆற்று வாசல்லையோ திண்ணையிலையோ ரேழிலையோ படுத்துட்டு காலத்தை ஓட்டின்னு இருப்போம். இப்போ உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், ஆரோக்கியம் வரைக்கும் உங்ககிட்ட வந்து 10 பேர் பேசினா, தெம்பு குறைஞ்ச பிரமாது மாமா எப்படி இருக்கேன்னு யாராவது வருவாளான்னு கேட்டா, வார்த்தாம் கோபீன பிரிச்சதி. ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டா. ஏன்னா இனிமேல் ஒன்னால் அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது உனக்கும் புரியணும் அப்படிங்கிறான். சரி, வெளியில தான் இப்படி அப்படின்னா, ஆற்றுக்குள்ளே எப்படின்னா, ஆற்றுக்குள்ளேயும் அதே நிலை தான். ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளை ஒரு பர்டனாக நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தொந்தரவு அப்படின்னு நம்ம காதுபடவே தைரியமாக சொல்லுவாள். நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், காலகாலத்தில் போய் தொலையாமல் பிராணனை வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற வரியெல்லாம் கேள்விப்படுறோம். போகிறது அவள் கையில் இருந்ததுன்னா ஏன் உட்காந்து நம்ம பிராணனை வாங்க போகிறா? போகிறது தான் பகவான் அவன் கையில் வச்சுன்னு இருக்கானே. இந்த ஜீவன் இந்த க்ஷணம் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஆசைப்பட்டதால் ஒருத்தர் போயிட முடியாது. அப்போ அவள் பிராணனை வாங்கணும்னு இருக்கல. பகவத் சங்கல்பம் இந்த காலம் வரைக்கும் இந்த குடும்பத்தில் அவள் இருக்கணும் அப்படின்ன போது தன்னுடைய கட்டுப்பாட்டினால அவள் இல்லையே, பகவத் பிரேரணையால் இருக்கா. அப்போ அவளை குறை சொல்லி போகமாட்டேங்கிறோம் வருத்தப்படுற அளவு வாழ்ந்துன்னு இருக்கோம் நம்ம. வார்த்தாம் கோபீன பிரிச்சதி. ஒருத்தர் கூட பேச மாட்டா. ஒன்றும் வயசானாகும் இல்லை, வயசு ஆறதுக்கு முன்னாடியே அந்த நிலை தான் இருக்கு. அவா உலகத்தில் ஒரே குடும்பத்தில் எடுத்திருந்தாலும் 4 பேர் 4 உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கும். 4 பேருக்குள்ளேயே சம்பந்தம் இல்லை. ஏதோ க்ஷேமலாபங்கள் எப்பயாவது ஆற்றுக்குள்ளேயே விசாரிச்சுக்கிறோம். ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதில்லை, ஒன்றா சேர்ந்து தூங்குகிற டைம் ஒரு டைம் இல்லை.
ஒன்றா உத்தியோகத்துக்கு போகிற நேரம்னு ஒரே நேரம் உத்தியோகம் பட்டு ஒரே நேரம் வர இல்லை, ஒன்றா எழுந்துக்கிறோன்றதும் இல்லை. அவாவா வாழ்க்கை தனித்தனியாக வாழ்ந்துருக்கோம். ஒருத்தர் விசாரிக்கிற அளவு கூட யாருக்கும் நேரம் இல்லை. அதனால கூட்டு குடும்பத்தில் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுதுன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது. அப்போ ஒருத்தரை பேசிக்கொண்டு அவள் மனசில் இருக்கிற தாபங்கள் சுகங்கள் துக்கங்கள்லாம் ஷேர் பண்ண முடியும். இப்போ அந்த கலாச்சாரம் கிடையாது. உட்காந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கும். தட்டு போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் யாருக்கும் டைம் இல்லை. இல்லை கையில் எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளே 2 போட்டுக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது வெளியிலேருந்து வாங்கிக்கிறோம். ராத்திரி 11 மணியோ 12 மணியோ சாப்பிட்றோம், திருப்பி 4 மணியோ 5 மணியோ நம்ம சொத்துக்கு எழுந்துக்கிறோம். அடுத்தவாகிட்ட பேசி நம்மளுடைய சந்தோஷத்தையோ துக்கத்தையோ பகிர்ந்துக்க சின்னவாளுக்கே நேரம் இல்லை. அப்படின்னா வயசான வாழை பற்றி யார் கவலைப்பட போகிறார்? அதான் பகவத்பாதா சொல்கிறார், யாரும் பேச வேண்டாம், ஆனால் நீ பேசுவேன்னு ஒருத்தன் காத்துன்னு இருக்கான். நீ என்ன பேச முடியும்னா ஒன்றும் பேச வேண்டாம், என் பேரை சொல்லு, கோவிந்தா அப்படின்னு கூப்பிடு. உங்காசு கோவிந்தில் கூப்பிடுறியோ என்ன கூப்பிடு, நீ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கூப்பிடு. கூட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பேன், இந்த ஆற்று வாசலில் படுத்துன்னு இருக்கா இல்லையா, அவள் திடீர்னு ராமா ராமா அப்படின்பா. இப்போ என்ன ஆகும்னா, அந்த தெருவில் ஒரு வயசான வேலைக்காரி போயின்னு இருப்பாள். அவள் இந்த ஆயாவையோ தாத்தாவையோ பார்த்துட்டு கிட்ட வந்து, சாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவளுக்கும் காது கேட்காது, இவரும் காது கேட்காது. ஆனால் பகவான் கூட்ட அடுத்த க்ஷணம் யாரோ ஒருத்தர் அமிச்ச உடனே இந்த பாட்டிக்கோ தாத்தோக்கோ அந்த காலத்து நினைவெல்லாம் ஒரு, நீ எப்படி இருக்க, உங்கள் அம்மா எப்படி இருக்கா, அவன் பேத்தி கல்யாணம் ஆகிடுத்தான்னு ஒரு 10 நிமிஷம் சம்பந்தமே இல்லாத அந்த வேலைக்காரியோ வேலைக்காரன்ட்டையோ தன்னுடைய மனசில் இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியும். அப்போ நம்ம அவனை வேலைக்காரனாக நினைக்கிறோம். வேலைக்காரன் இல்லை, கோவிந்தான்னு கூட்ட அடுத்த க்ஷணம் பகவான் தன்னுடைய ரூபத்தில் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு அந்த பாட்டிக்கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ 10 நிமிஷம் பேச வைக்கிறான். அதனால் நீ பேச வேண்டிய இடம் ஒருக்கப்புறம் மற்றவா அவங்ககிட்ட பேசலன்னு கவலைப்பட வேண்டாம். நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு இருப்போம், அவன் நாமாவை நித்தியம் சொல்லி அப்படிங்கிறார். கோபிகா ஜீவன ஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா.